நல்லா இருக்கா? சின்ன பொட்டல பார்த்து நீங்க எல்லாருமே இந்த சின்ன பொட்டு செட் ஆகுதா இல்ல பெரிய பொட்டு ஆகுதா செட் ஆகுதா? ஐயோ அப்பா டைஸ் அந்த சைஸ் டிஃபரண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் வித் ஃப்ளவர்ஸ். இந்த ஹேர் ஸ்டைல பார்த்தா விவேக் வந்து தகி நான் பாடுவேன் ஒன்று சேர்த்து கலாய்க்குதுங்க. நான் என்னமோ இப்போ அப்படின்னு மியூசிக் விட்டேன். இப்போ காப்பி ரைட் ஆகிடும். நான் என்னமோ வேற லெவலில் பாடுற மாதிரி. பொட்டை மாதிரி பயமா இருக்கு பார்க்கறதுக்கு. வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. அண்ட் இன்னைக்கு வீடியோல உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ண போறது ஓணம் சீரீஸோட எபிசோட் நம்பர் 2. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஹேர் ஸ்டைல்ஸ் அண்ட் கண்டிப்பா மெயின் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பூவை வந்து எப்படி எல்லாம் வந்து வித்தியாசப்படுத்தி வைக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். நம்ம சேனல் ஆரம்பிச்ச புதுசுல கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப நல்ல ஒரு ரீச் கொடுத்த வீடியோ எனக்கு. அப்போ முடி வந்து ரொம்ப வேற லெவல் இருந்தது. இப்போ ஒரே ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அப்படின்னால கொஞ்சம் ஃபிளாட் ஆயிடுச்சு. பவுன்சியா வால்யூம்னஸா இல்லை, பட் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஓரளவுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹேரை வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்டைலிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து உங்ககிட்ட வந்து நான் எஃபர்ட்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு வந்து காமிக்க போறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இந்த பக்கம் இருக்கு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்க தம்ஸ் அப் கொடுத்துருப்பாங்களே, அதை ட்ரைன் அப்படின்னு அமுத்தினீங்கன்னா ப்ளூ கலர்ல ஆயிடும். ஸோ ப்ளூ கலர்ல ஆனோடனே ஹார்ட்டின் நீங்கள் எனக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்படியே லைட்டாக பறந்து மேலே போவேன். இது எக்ஸ்ட்ரா பிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஐ டோன்ட் நோ, அதை பேசணும்னு தோணுச்சு. அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்து உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஓகே இது என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அப்படியே இந்த ஷேர் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். அண்ட் என்ன மாதிரி வீடியோஸ் இன்னும் பார்க்க விருப்பப்படுறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்குதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாத்திரை பூரா ஒரே வேலையா போட்டு முடுங்கு பிடி ஒரே வேலையா. ஆமா பீஸ கட்டிட்டு போ. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி நான் வந்து ஒரு மேக்கப் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல. இதுக்கு முன்னாடி வீடியோவா வந்திருக்கும். மறக்காம அதை வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் மேல ஐ கார்ட்ல அட்டாச் பண்றேன். நீங்க செக் அவுட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம ஹேர் ஸ்டைல் ஆரம்பிக்கிறதுனால எனக்கு வந்து சென்டர் பார்ட்டிஷன் நல்லா இருக்கான்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சென்டர் பார்ட்டிஷன் பண்ணி இதுதான் என்னோட லுக், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து கண்ணாடி பார்க்கும்போது ஐயோ எனக்கு வந்து கொஞ்சம் மொக்கையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுக்கு எப்படி நல்லா இருக்கா, எனக்கு செட் ஆகுதா அப்படின்னு உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே ஃபைன். இப்போ வந்து ஹேர் வந்து நல்லா கோம் பண்ணிக்கலாம். ஓகே கோம் பண்ணியாச்சு. நான் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிரைட் வந்து காமிக்க போகிறேன். அதுக்கு நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா பேண்டை தான் தேடிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி ஹேரை வந்து இப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எடுத்துட்டு இப்போ பின் வழியாக இப்படி ஓட்டையை போட்டுக்கலாம். ஓகே விட்டுட்டு இந்த மொத்த முடியும் இப்படி எடுத்து பிடிச்சிட்டு இப்படி போட்டுட்டு தள்ளு வந்துருச்சுங்களா? ஸோ அடுத்தது கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. கேப் விட்டுட்டு மறுபடியும் இந்த ரப்பர் பேண்ட் போட்டுட்டு திரும்பியும் இங்கே வந்து ஒரு கேப், அதாவது ஹோல் இப்படி கை விரிச்சு விட்டுக்கோங்க. விரிச்சு விட்டு இப்படி நீங்கள் வந்து திருப்பி விட்டுருங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் லென்த் இருக்குன்னா நீங்கள் அப்படியே வந்து இறக்கிட்டு போகலாம். பட் இது எனக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி வந்து பூ வைக்கிறது அப்படின்னு வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த பூவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயருக்கு 2 சுற்று சுற்றிக்கோங்க. குட்டி குட்டியாக வந்து நான் செக்ஷன் பண்ணி கட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு இங்கே நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்.
ஓகே, கொண்டே போடவும். இப்போ ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, ட்விஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சைடில் வந்து இதை நீங்கள் வந்து பின்னி கூட வந்து போட்டுக்கலாம். சும்மா அப்படியே ட்விஸ்ட் பண்ணிட்டு சைடில் வந்து இப்படி வச்சுட்டு யூபின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நம்ம சுத்த போகிறோம். சுத்தி உடனே பாட்டா படிச்சிருக்கீங்க. சேம் டைலாக் பட் வேற வீடியோ. வை அது நீ நட்டுக்கிட்டு விழுகுற மாதிரி இருக்குது. உள்ள தள்ளுங்கள மறுபடி அம்மனி தள்ளி விட்டேன்ல. இந்த மாதிரி காலையில வேலையெல்லாம் செய்ய வாடி போச்சுடி. அந்த அழுத்த அழுத்தினா அப்படி வாடாம கொண்டை வித் ஜிமிக்கி பர்ஃபெக்ட் காம்போ. ஓகேங்களா? ஸோ யாருக்கு முடியலை இங்கே கசகசன்னு வருது, இல்லை வந்து குட்டி ஹேர் தான் இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம வந்து மங்களகரமான ஒரு லுக்கு கொடுக்கணும்னா அப்படியே அந்த குட்டி முடியை வந்து எடுத்து இங்கே ஒரு பன் மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிட்டு அதுக்கு மேலே மல்லிகைப்பூவை சுற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய முடி இருக்கிற மாதிரியே ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதுதான் அந்த லுக்கு. அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் முடி எடுத்து விடுங்க. எனக்கு வரமாட்டேங்குது, உங்களுக்கு வந்துச்சுன்னா அப்படியே எடுத்துட்டு இதெல்லாம் பண்ண மாதிரி போஸ் கொடுத்துக்கலாம். போஸு வித் ரோஸு. இப்போ அடுத்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா பபிள் பிரைட். ஓகேங்களா? மேலே ஒரு பேண்டை போட்டுக்கணும், அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுக்கணும். கேப் விட்ட பிறகு மறுபடியும் வந்து பேண்டு போட்டுக்கணும். பேண்டு போட்டாச்சா? அடுத்தது மறுபடியும் கீழே ஒரு பேண்டு போட்டுக்கணும். இது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கேன், பட் இதில் பூ சுற்றி காமிக்கிறது தான் வேரியேஷன். கண்டுபிடிச்சிட்டீங்க? ஆமாம், முடி வந்து பூ கம்மியாக இருக்குது அப்படின்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். கேட்டால் இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டடா அப்படின்னு மாதிரி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். எப்படி இருக்குது? ஸோ சென்டர் பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன். சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு ஜஸ்ட் அப்படியே வந்து நான் பின்ன போகிறேன். பின்னும் போது கொஞ்சம் லூஸ் விட்டுடுறேன். லூஸ் விட்டுட்டு நல்லா டைட்டாக இறுக்கி பின்னிடலாம். இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் கீழே போட்டு செக்யூர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி டோனட் வரும் பார்த்தீங்களா, ரவுண்டாக இருக்கும்ல, அந்த டோனட் பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இப்படி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்போ பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிடலாம். ஓகே, இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் வால்யூம் இருக்கும். ஸோ பேசிக்காக இப்போ நம்ம வந்து கேரளா மலையாளி கேர்ள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா எப்படி எடுப்பாங்கன்னா சைட் பார்ட்டிஷன் எடுத்துப்பாங்க. சைட் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு இப்படி நல்லா இந்த சைடில் வந்து ஹேர் வந்து விட்டுப்பாங்க. ஹேரை விட்டுட்டு இப்படி எல்லாம் முன்னாடி இருக்கிற முடியெல்லாம் லைட்டாக கோதுங்க, லைட்டாக கோதி விடுங்க. ஓகேவா? ரொம்ப அதிகமாக கோதாதீங்க. அப்புறம் இந்த இடத்துல வரும்போது ஜஸ்ட் சும்மா ஒரு ட்விஸ்ட்டு, காதுகிட்ட வரும்போது சும்மா ஒரு ட்விஸ்ட் போட்டுட்டு கரெக்டாக காதுகிட்ட வந்து இந்த இடத்துல இங்கே பாருங்கள், நான் காது சென்டரில் இங்கே ஒரு இடம் இருக்கும் பாருங்கள், இந்த இடத்துல நல்லா வந்து முடி தாராளமாக எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நான் எடுத்துட்டு அதே மாதிரி இந்த ஸ்டைலும் இந்த சைடும்
இதே மாதிரி பண்ணிட்டு கையிலே கோதிக்கலாம். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாலாம் வந்து சீப்பே யூஸ் பண்ணவே மாட்டாங்க. லைட்டாக சிக் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் சீப்பு வந்து யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி அவங்க கையிலேயே வந்து எல்லா வேலையும் பண்ணிடுவாங்க. நீங்களும் என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்பீங்க, எப்படிங்கக்கா சீப்பு இல்லாமலே உங்கள் முடி சொல் பேச்சு கேட்குது, எங்களுக்கு சீப்பு போட்டு வாரினாலும் வந்து எங்கள் முடி சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குதுன்ட்டு. பட் நிதர்சனமான உண்மை வந்து பார்த்திங்கன்னா கையில் விரலில் வந்து கண்ட்ரோல் வச்சுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து பின் போட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சும்மா 3 கால் ஜடை வந்து நம்ம போட்டு விட்டுடலாம். சரிங்களா? பாருங்க, ஒரு கோவிலுக்கு நம்ம போகிற மாதிரி நீட்டாக அழகாக வந்து ரெடி ஆகிட்டோம். நீட்டாக சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்குற ஒரு பியூட்டிஃபுல் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹேர் ஸ்டைல். இது வந்து நல்லா முடியை விரிச்சு போட்டுட்டு கோவிலுக்கெல்லாம் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே நிறைய செல்ஃபீஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஜும்கா ப்ளஸ் திஸ் ஹேர் ஸ்டைல் பர்ஃபெக்ட் மேட்ச். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து வேறு ஹேர் ஸ்டைல்ஸ் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ அடுத்தது ஒரு ஜடை பின்னிக்க போகிறோம். நார்மல் ஜடை தான் இது, பல பேத்துக்கு தெரியும், இல்லைன்னு சொல்லலை. பட் யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தெரியாதவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சஜிக்கன்னா வந்து பெருசாக தெரியாது, தெரியாது தான். ஆனால் அதை இங்கே பதிவு பண்ணி ஆகணுமா, அதுதான் ஏன் கேள்வி. ஓகேங்களா? சில பேர் வந்து என்னோட அதாவது நம்மளுக்கு கிளாஸ்க்கு வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களே வந்து சொன்னாங்க, இது வரைக்கும் நான் முடியை தொட்டதே இல்லை, என் முடியை கூட நான் தொட்டதே இல்லை, எனக்கு எப்போவுமே பாய் கட் தான் இருந்திருக்கு. ஸோ எனக்கு முடி கொஞ்சம் வந்து ட்ரபிள்ஸமான ஒரு ஏரியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுதான் உங்ககிட்டயும் வந்து சொல்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து புல் பண்ணிக்கோங்க. புல் பண்ணும்போது நல்ல வால்யூம் க்ரியேட் ஆகும். இப்போ நம்ம வந்து இந்த பூவை என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2ஆக மடிச்சுக்கலாம். நமக்கு இந்த ஏரியாவில் மட்டும்தான் வேணும். ஸோ நல்லா வால்யூம்னஸாகவும் இருக்கும், பூ வச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே சுற்றிக்கிறேன். மேலே இப்படி ஸோ மேலே பின்னும் கீழேயும் பின்ன வச்சு செக்யூர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு ட்ரெடிஷ்னல் ஒரு ஜடை பின்னி நீட்டான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்கு அரைமூலம் தான். அதையே நான் 2 லேயர் பண்ணி இங்கே செக்யூர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அவ்வளோவே தான். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டைல் வந்து பார்க்க போகிறோம். நம்ம அந்த பூவை வந்து சுற்றி வச்சோம்ல, இப்போ சுற்றி வைக்காம இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. பிகாஸ் ஒரு சில பேருக்கு நாளைக்கு நல்ல, அதாவது அந்த டே அப்போ ரொம்ப முகூர்த்த டேயாக இருக்கும். அரைமூலம் பூவே வந்து 100லேருந்து 150க்குள்ளார வந்து சொல்லுவாங்க. ஸோ அது உங்கள் ஏரியா பொறுத்து இருக்குது, நீங்கள் எங்கே வாங்குறதுன்னு பொறுத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி முல்லைப்பூவெல்லாம் டெஃபினட்டாக விலை ஜாஸ்தி. ஸோ அதனால் நீங்கள் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நல்ல பூ வந்து நிறைய தெரியணும்னா இந்த மாதிரி 2 லேயர் போட்டு அப்படியே இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வைக்கும் போது நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அப்படியே அழகாக முன்னாடி வந்து நிற்கும். இப்போ நீங்கள் பின்னாடி வச்சு இது முன்னாடி வரணும்னா வராது. அரைமூலத்தில் எப்படி வரும் அப்படியே. அதனால இந்த மாதிரி பின்னிட்டு இப்படி இந்த சைடில் நீங்கள் வச்சிங்கன்னா பூ வச்ச மாதிரி அழகாக தெரியும். ஃப்ரண்ட்டில் ஹேர் வேரியேஷன்ஸ் வந்து நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் படி நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா தூக்கி சீவிக்கலாம், இல்லை இந்த மாதிரி கொடுக்கலாம், இல்லை சென்டர் நேர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ட்விஸ்ட் போட்டு கூடியும் பிரைட், ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ்க்கு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் வேரியேஷன்ஸ் எல்லாம் தனியாக நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்கன்னா இல்லை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக நான் தனியாகவே வீடியோ பண்ணுறேன். சரிங்களா? yes my dear friends, different hairstyles வந்து காமிச்சிருப்பேன். ப்ளஸ் ஃப்ளார்ஸ் எப்படி வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் காமிச்ச ஸ்டைலில் உங்களுக்கு எது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஸ்டைல், நீங்கள் எது வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க, நீங்கள் எது போடுவீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்படி இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறைய நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. yes my dear friends, இந்த வீடியோ எங்கே முடியுது? இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுதான் டேக் கேர், டாடா, bye bye.